இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹேர் கேர் ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹேர் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டிவிடாக பிரிச்சிருக்கேன். ஹேர் வந்து ஸ்கேல்பில் க்ரோ ஆகுறது, ஹேர் வந்து ஸ்ப்ளிட்டு ரிமூவ் பண்ணுறது, ஹேரில் இருக்க ஸ்ப்ளிட் வந்து ரிமூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டிங்காக ஆக மாட்டேன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சில பேர் லென்த்தாக வந்து க்ரோ ஆகவே இருக்கும். ஸோ இந்த 4 ப்ராப்ளம்ஸ் ஹேர் கேர் சொல்யூஷன் டிப்ஸ் அண்ட் ரெமெடிஸ் பார்க்கலாம் வாங்க கைஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேர் வந்து ஸ்கேல்ப்லேருந்து க்ரோ ஆகாது சில பேருக்கு. ஸோ வந்து ஹேர் வந்து ஸ்கேல்ப்லேருந்து க்ரோ ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியன் எடுத்துக்கோங்க. ஸ்மால் ஆனியனை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சியோ ஆக மொத்தத்தில் வந்து இதோட சாறு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. சின்ன வெங்காயத்தோட சாறு இதை வந்து நீங்கள் ஆயிலில் வந்து அப்ளை பண்ணியும் தடவலாம், இல்லை வெறும் சாறு மட்டும் எடுத்து ஒரு கோடாக எடுத்து காட்டன் பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு கோட்லேயும் வச்சு தடவையும் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஹேர் வந்து ஸ்கேல்பில் வந்து நம்மளுக்கு க்ரோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு கூட நம்மளுக்கு ஹேர் வந்து ஸ்கேல்ப்லேருந்து க்ரோ ஆகும். சேம் மெத்தட் தான். இதில் இருக்க சாறு இல்லைனா இந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி நீங்கள் ஹேர் பேக் மாதிரி போட்டிங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் எல்லாருமே வந்து ஹேர் வாஷ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஹேர் பேக்கோ இல்லைனா அந்த வந்து சாறை எடுத்து வகுடில் போட்டாலும் ஹேர் வந்து நம்மளுக்கு சூப்பராக க்ரோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் ஹேர் ஸ்ப்ளிட்டு, அதாவது முடி வெடிப்பு பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா முடியை வந்து மடித்து போடுவாங்க. ஸோ நம்மளால் இப்போ அந்த மாதிரி பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து வெயிலில் வந்து காமிக்காமல் இருங்க. இதோட டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஆலிவேரா ஜெல்லை எடுத்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் ஸ்ப்ளிட்லாம் வந்து ஹேர்லேருந்து ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ப்ளிட்டுக்கு பனானா வந்து ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டிங்கன்னா ஹேர் ஸ்ப்ளிட்டு ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேர் வந்து லென்த்தாக க்ரோ ஆகிற ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சில பேருக்கு. ஸோ இதோட சொல்யூஷன் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நம்ம தினமும் சாப்பிட்டு வந்தால் ஹேர் வந்து லென்த்தாக க்ரோ ஆகும். ரொம்ப பெனிஃபிட் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் காலையில் 6 கருவேப்பிலை சாப்பிட்டாலோ அல்லது 15 கருவேப்பிலை சாப்பிட்டாலோ ஹேர் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டிங் ஆகிறதுக்கு பெஸ்ட்டு ரெமெடி பார்த்திங்கன்னா எக்கு நீங்கள் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டிங் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் ஹேர் வந்து கேர் பண்ணாலும் ரெமெடிஸ் பேக் அந்த மாதிரி போட்டாலும் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும், கொட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மோஸ்ட்லி வந்து குறைச்சிக்க பார்த்துக்கோங்க. என்னதான் நம்ம ஹேர் வந்து கேர் பண்ணாலும் மெடிக்கல் சம்மந்தமாக மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருந்தாலே வந்து ஹேர் வந்து ஃபால் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸு, அப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி இருந்தாலும் ஹேர் ஃபால் ஆகும். இதில் நீங்கள் டாக்டரை தான் கன்சல்ட் பண்ணணும். கொஞ்சம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து க்ரோ ஆகிற ஃபுட்டாக வந்து சாப்பிடுங்க, அப்போ தான் வந்து ஹேர் வந்து க்ரோ ஆகும். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு மை வீடியோ. ஹேர் கேர் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டிங் ஆகுறது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஹேர் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டிவிடாக பிரிச்சிருக்கேன். ஹேர் கேர் ஃபுட்டு வந்து ஹேர் வந்து க்ரோ ஆகிற ஃபுட்டாக வந்து சாப்பிடுங்க. Bye guys, thanks for watching to my video.